ராதாகிருஷ்ணன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய அரிமைத்தோழர் அழகேசன் அவர்களே, எனக்கு முன்மைக்கு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஏஐடியுடைய தேசிய செயலாளர் அரிமைத்தோழர் ஸ்ரீகுமார் அவர்களே, தோழர் துரை அவர்களே, சௌரிமுத்து அவர்களே, நடராஜன் அவர்களே, அருந்தாஸ் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய அரிமைத்தோழர் சுப்பிரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, 139 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாங்கள் 15 மணி நேரம் வேலை செய்ய முடியாது, 16 மணி நேரம் வேலை செய்ய முடியாது, 10 மணி நேரம் வேலை செய்ய முடியாது, 8 மணி என்ற முழக்கத்தை முன்வைத்து சிகாகோ நகரத்தில் மகத்தான போராட்டத்தை நடத்தி துப்பாக்கி சூட்டுக்கு ஆளான தொழிலாளர்கள், தூக்கிலிடப்பட்ட தொழிலாளர்கள், அந்த போராளிகள் நினைவாக உலகம் முழுவதும் மேதினி விழா என்பது இன்றும் கொண்டாடப்பட்டு வருகிறது. நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், உலகத்தில் நடக்கக்கூடிய தேசத்திற்கு பல்வேறு விழாக்கள் இருந்தாலும் சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து, எல்லை கடந்து கொண்டாடப்படக்கூடிய விழா என்பது மே தினம் பொருந்தப்பட்டது என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே உரையாற்றிய தோழர்கள் எல்லாம் நாம் சந்திக்கக்கூடிய சவால்களை பற்றி ஏராளம் விளக்க இருக்கிறார்கள். குறிப்பாக வரக்கூடிய மே மாதம் 20ஆம் தேதி 10 மத்திய தொழிற்சங்கம் இணைந்து மகத்தான வேலைத்த போராட்டத்துக்கு அறைகோல் விடுத்திருக்கிறார்கள். கடந்த 76 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் ஒரு என்றும் கண்டிராத சவால்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தொழிலாளர்கள் உரிமைகள் பறிக்கப்படுகிறது, போராட்டங்கள் ஒடுக்கப்படுகிறது, ஜனநாயகம் நசுக்கப்படுகிறது, கேள்வி கேட்டால் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இத்தகைய மோசமான சூழலில் மத்தியில் நடக்கிற பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து, ஒரு வலுவான போராட்டத்தை நடத்துவதற்கு சபதம் ஏற்கக்கூடிய நாடாகத்தான் மேதினி விழாவை கொண்டாடி வருகிறோம். நாம் சந்திக்கக்கூடிய சவாலை சொல்லுகிற போது நான் ஒன்றை மட்டும் இங்கே தூக்கத்தை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பக்கத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கிறது. அங்கே பன்னாட்டு கம்பெனி பணியாற்றக்கூடிய 1800 தொழிலாளர்கள், சாம்சங் தொழிலாளர்கள் என்ன கோரிக்கை வைத்தார்கள்? நாங்கள் சங்கம் வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது, எங்கள் சங்கத்திற்கு பதிவு வேண்டும் என்று போராட்டத்தை துவக்கினார்கள். இது அங்கே நடைபெறக்கூடிய மகத்தான வேலை போராட்டத்தில் வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கை என்பது, ஒரு சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் மனு கொடுத்தால் 45 நாட்களுக்குள்ளாக அந்த சங்கத்திற்கு பதிவு வழங்க வேண்டிய பொறுப்பு, கடமை என்பது தொழிலாளர் துறைக்கு இருக்கிறது. அது நடைபெற்றதா? சங்கம் வைக்க உரிமை என்பது இந்த தொழிற்சங்க சட்டம் மட்டுமல்ல, அரசு சட்டத்தில் அளிக்கக்கூடிய அடிப்படை உரிமை அது. சாம்சங் தொழிலாளர்கள் 30 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராடி அதற்கு பிறகுதான் அந்த சங்கத்திற்கு பதிவு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த சங்கத்தோட நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்துகிறதா? ஒப்பந்தம் போடுகிறதா? தொடர்ந்து போராடிய காரணத்தினால், சங்கம் பதிவு செய்ய காரணத்தினால் பன்னாட்டு கம்பெனியான, தென்கொரிய கம்பெனியான அந்த சாம்சங் நிர்வாகம் அந்த சங்கத்தை சார்ந்த 25 நிர்வாகிகளை தற்காலிக வேலைநீக்கம் செய்து வெளியே நிப்பாட்டி இருக்கிறார். ஒரு பதிவு செய்யப்பட்ட சங்கம் ஒட்டுமொத்தமாக 1500 பணியாற்றக்கூடிய சங்க உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தாமல், பதிவு செய்யப்பட்ட சங்கம் பேச்சுவார்த்தை நடத்தாமல், அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய நிர்வாகத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில கருங்காலை கமிட்டி அமைத்து கடந்த 3 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. எங்காவது நடப்பதுண்டா? 1800 பேர் வேலை செய்யறாங்க. ஒரு 300 பேர் கருங்காலியை ஒரு குழு அமைத்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அங்க அழைக்க
ஸ்ரீகுமார் அகில இந்திய தொழிற்சங்கத்தில் பணியாற்றி வருகிறார். எங்கேயாவது தொழிற்சாலையில 1200 ரூபாய் தொழிற்சாலையில 300 ரூபாய் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க சொன்னா அந்த 300க்கு மேல் மட்டும்தான் ஊதிய உயர்வு கொடுக்க முடியுமா? சட்டம் இருக்கிறதா? சட்டத்தில் வழி இருக்கிறதா? தோழர்களே, தமிழகத்திலே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்த சாம்சங் நிர்வாகத்தில் ஒரு போட்டிக்குழு உருவாக்கி 300 பேர் கையெழுத்து வாங்கி ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அந்த 300 பேருக்கு மட்டும் ஊதிய உயர்வு அவங்க மேல பஞ்சப்படி என்று அந்த நிர்வாகம் சொல்லுகிறார். அடுத்த 1000 தொழிலாளர்கள் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டா சம்பளம் கிடைக்கும், கையெழுத்து போட்டா பஞ்சப்படி கிடைக்கும், கையெழுத்து போட்டா சலுகை கிடைக்கும். அந்த 1000 தொழிலாளர் தலைவர்கள் சீட்டு சங்கம் சொல்கிறது. அது தொழிலாளர் சொன்னாங்க, எங்கள் உயிரை போனாலும் நாங்கள் அடிபடை மாட்டோம் என்று அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை சிஐடிசி ஆதரித்து வருகிறது. இதன சங்கமைக்கு உரிமை, சங்கமைக்கு உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறதா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு நீங்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாமா? 2000 பேர் இருந்தா 300 பேர்த்தை கையெழுத்து வாங்கி ஒப்பந்தம் போடலாம். அது மற்றவங்களுக்கு செல்லாது, உயிர் கிடைக்காது சொல்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா? நான் தொழிலாளர் ஆணையரை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது அன்ஃபேர் லேபர் பிராக்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது தொழிலாளர்களுக்கு விரோதமான ஒரு நடைமுறை அமலாக்க முடியுமா? அனுமதிக்க முடியுமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக, சிஐடி சார்பாக, ஏஐடி சார்பாக, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த சாம்சங் நிர்வாகம் இருக்கிறது தொடர்ந்து தொழிலாளர் விரோத நடவடிக்கை எடுத்தால் அங்கே சாம்சங் மட்டுமே தமிழ்நாடு மூலம் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக மகத்தான வேறுத்த போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, நடக்க இருக்கின்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் தொழிலாளர்களுடைய ஊதிய உயர்வு பிரச்சனை மட்டுமல்ல, அவருடைய பொருளாதார கோரிக்கை பிரச்சனை மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய ஏழை மக்கள், உழைப்பாளி மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்கள் விதிக்கப்படக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வரி திட்டம் இருக்கிறது, குரல் நெரிக்கக்கூடிய வரி திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்திற்கு மாற்றாக, அதற்கு மாற்றாக நீங்க அம்பானியாக இருக்கலாம், அதானியாக இருக்கலாம், ரிலையன்ஸாக இருக்கலாம், அவர்களிடத்தில் நீங்கள் கூடுதலான வரியை வசூலிக்கணும், அதிகமா வரி போடணும். சொல்ல போன டாக்ஸ் ரீச் அண்ட் பேடி போன்னு சொல்லுவாங்க. கோடி அவங்க கிட்ட நீங்க வரி போடுங்க, ஏழை மக்கள் எடுத்து அமலாக்குங்க என்று அந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு அந்த அவருடைய வரியை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை உட்பட இந்த வேலைநிறுத்த போராட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. டாக்ஸ் சூப்பர் ரிச், என்ஹான்ஸ் கார்பரேட் டாக்ஸ், ரீஇன்ட்ரோடியூஸ் வெல்த் டாக்ஸ், கார்பரேட் கம்பெனியுடைய அந்த வரியை அதிகமாக்குங்க, கார்பரேட் வரியை உயர்த்துங்க, சலுகை கொடுக்காதீங்க, சொத்து வரி உயர்த்துங்க. ஏன் சொல்றோம்? தோழர்களே, இன்றைய நாகிட்ட ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது என்ன செய்தி தெரியுமா? கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் அங்கிருந்த மொத்த கோடீஸ்வரர்கள் சொன்னா 1 கோடி 2 கோடி இல்லை, 5000 கோடிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த பில்லியனே சொல்லுவாங்க. 5000 அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த கார்பரேட் கம்பெனி எண்ணிக்கை என்பது மொத்தம் 2025 வருஷத்துக்கு முன்னாடி 9 தான். இன்னைக்கு 205 கம்பெனிகள் இருக்கிறது. ஒரு கம்பெனி 5000 கோடிக்கு மூலதனமாக மேலாக வளர்ந்திருக்கக்கூடிய 205 கம்பெனிகள் இருக்கிறது. பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு உருவாக்காதா? மழைக்கும் அடுக்கும் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு உருவாக்காதா? ஒரு புள்ளிவரம் சொல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய வறுமையில் வாழக்கூடிய 60% மக்கள் வசிப்பது என்பது இந்தியாவில். இந்த தேசத்தில் தான் அமெரிக்காவுக்கு அடுத்ததாக, சைனாவுக்கு அடுத்ததாக அதிகமான கோட்டீஸ்வர கார்பரேட் கம்பெனி இருக்கக்கூடிய நாடு இந்தியா. 205 பேர் சொன்னால் அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய பொருள் என்ன? தோழர்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை என்பது 140 கோடி. அந்த 140 கோடியில 10% எவ்வளவு? கணக்கு போட்டு சொல்லுங்க, எவ்வளவு 10%? 14 கோடி. அந்த 14 கோடிகளுடைய 14 கோடி சொன்னா அது கார்பரேட் கம்பெனி வருவாங்க, நடுத்தர கம்பெனி வருவாங்க, பெரிய கம்பெனி வருவாங்க, ரிலையன்ஸ் வரும்,
இந்த தேசத்தினுடைய செல்வம் என்பது இந்த 14 கோடி பேர் கையில் இருக்கு. நான் சொல்லவில்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லவில்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லவில்லை, சிஐடி சொல்லவில்லை, ஏஐடி சொல்லவில்லை. ஒரு புள்ளியிடம் சொல்கிறது, உலகத்திலேயே அமெரிக்கா அல்ல, சைனா அல்ல, ஜெர்மனி அல்ல, பிரான்ஸ், உலகத்திலேயே பொருளாதார ஏற்றத்தாழ்வு, இன்இக்வாலிட்டி, பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா என்று சொன்னார்களே, இது பெருமைப்படுவதல்ல, வெக்கி தலை குனி வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதனால் இங்கே 10 சங்கங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறது. அம்பானியா, அதானியா, அவனுக்கு வரி போடுங்க, ஏழுமைக்கு வரி போடாதீங்க. ஜிஎஸ்டி சட்டம் இருக்கிறது, ஜிஎஸ்டி வரி திட்டத்தை திருத்தி அமைங்க. நீங்க கேட்கலாம், கார்பரேட் கம்பெனி எப்படி சம்பாதி லாபம் எப்படி வருது, ஏழுமைக்கு எப்படி பாதிக்கப்படுறாங்க? நண்பர்களே, இன்று ஒரு ஆங்கிலத்தில் கட்டுரை வந்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு 15% இருந்த கார்பரேட் கம்பெனி லாபம் இருக்கிறது. growth of profit கடந்த ஓராண்டுக்கு முன்னதாக அது குறைவாக இருந்த கார்பரேட் கம்பெனியுடைய அதானி கம்பெனி, அம்பானி அல்லது ரிலையன்ஸ் அந்த கம்பெனி இருக்கிறது, அவருடைய லாபம் என்பது இந்த கடந்த 2024ஆம் ஆண்டு 22% உயர்ந்திருக்கிறது. கார்பரேட் கம்பெனியுடைய லாபம், growth of the profit of the corporate companies. ஆனால் தொழிலாளர்களுக்கு கார்பரேட் கம்பெனி செய்யக்கூடிய ஒட்டுமொத்த செலவுல கச்சா பொருள் வாங்கலாம், மின்சாரத்தை கட்டணம் கட்டலாம், வேறு பொருள் வாங்கலாம். ஆனால் உழைப்பாளிகளுக்காக தொழிலாளர்கள் வழங்கக்கூடிய அந்த ஊதியம் இருக்கிறது கடந்த ஆண்டு 17% சொன்னா இந்த ஆண்டு 13 குறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு லாபம் அதிகமாயிருக்கு, தொழிலாளிகளுக்கு முதலாளி செலுத்தக்கூடிய செலவு என்பது அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது அனுமதிக்க முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்ன காரணம்? நீங்க சிந்திக்க வேண்டும், கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு தானாக லாபம் வரல, தானாக தொழிலாளிகள் பாதிக்கப்படல. தொடர்ந்து பல ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலமாக மத்திய அரசு அமலாக்கக்கூடிய, காங்கிரஸ் அமலாக்க, பிஜேபி அமலாக்கி வரக்கூடிய, மோடி அமலாக்கி வரக்கூடிய இந்த தாராளமய பொருளாதார கொள்கை இருக்கிறது, நாசகரமான கொள்கை. அதை விளைவுதான் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாக, ஏழைகள் மேலும் ஏழைகளாக மாறக்கூடிய அந்த கொள்கையை எதிர்த்துதான் 20ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம். ஆனால் கடந்த ஒரு மாதமாக உங்களுக்கு தெரியாதல்ல, அமெரிக்காவில் ஒரு கிறுக்கு அதிபராக வந்திருக்காம யாரு? அவன் கிறுக்கல்ல, காரிய கிறுக்க. அவன் பாருங்க, ட்ரம்ப் ஜனாதிபதி வந்த உடனே மோடி அவர் போய் பார்க்கறதுக்கு போறார். பார்க்க போறதுக்கு முன்னாடி மோடி என்ன பண்ணாருன்னா, அமெரிக்காவிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து யாராவது இந்தியாவில் அணுசக்தியை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்தால், கல்பாக்கத்தில் இருக்கு, கூடங்குளத்தில் இருக்கு, பல இடங்கள் இருக்கு, இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கு, அணுசக்தியை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்தால், பன்னாட்டு அமெரிக்க கம்பெனி பிரான்சில் உற்பத்தி செய்தால், அதில் விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்துக்கு அமெரிக்க கம்பெனியோ பிரெஞ்சு கம்பெனியோ முதலாளிகள் பொறுப்பல்ல, செத்தா சாவு, நஷ்டீடு கேட்க மாட்டோம்னு மோடி அமெரிக்க விமானத்தில் ஏறதுக்கு முன்னாடி அமெரிக்க அந்த அணுசக்தி கம்பெனிக்கு ஆதரவாக சட்டத்தை போட்டுட்டு அவர் அமெரிக்கா போறார். சந்திக்கிறப்ப நான் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன். என்ன, நீங்க அணுசக்தி பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம், விபத்து ஏற்பட்டா உங்களை நான் கேட்க மாட்டேன். அந்த சட்டத்தை போட்டுட்டு மோடி விமானத்தில் ஏறுறார். அவனும் கட்டிக்காரன் பாருங்க, யாரு? ட்ரம்ப். ட்ரம்ப் என்ன பண்ணான்னா, மோடி அங்க போறதுக்கு முன்னாடி அவன் ஒரு சட்டத்தை போட்டு, என்ன சட்டங்களை போட்டான்? இங்க சூரிய வெப்பத்தை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற போது அதானி கம்பெனி பல மாநிலங்களில் உற்பத்தி ஆரம்பிச்சான். மாநில அதிகாரிகளுக்கு ஊழல் லஞ்சம் கொடுத்திருக்கிறான், பணம் கொடுத்திருக்கிறான். அது அமெரிக்க கம்பெனியுடைய பணம் அதில் போயிருக்காகவே அவன் மீது, அதானி மீது அமெரிக்காவில் வழக்கு தொடுத்தாங்க ஏற்கனவே 6 மாசத்துக்கு முன்னாடி. அது ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா, அமெரிக்க அரசாங்கம், அமெரிக்க போலீஸ் அதானி மீது போடப்பட்ட வழக்கு இருக்கிற அந்த வழக்கை வாபஸ் வாங்குறவன் யாரு?
ட்ரம்ப் அறிவிச்சான். எப்படி இருக்கு பாத்தீங்களா? தோழர்களே, நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதிபராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய அமைச்சர் யார், ஆலோசகர் யார்? உலகத்திற்கு மிகப்பெரிய பணக்கார ஒருவரான எலான் மஸ்க் தான் அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஆலோசகர். உருப்படுமா அது? அவன் சும்மா இருப்பானா? அவன் இந்தியாவை பொறுத்தவரையில் அதானி அமைச்சராக இல்லாமல் இருக்கலாம், அம்பானி அமைச்சராக இல்லாமல் இருக்கலாம், டாடா அமைச்சராக இல்லாமல் இருக்கலாம், ரிலையன்ஸ் அமைச்சராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதானியுடைய ஆலோசனைப்படி, அதானியுடைய கட்டளைப்படி அதானிக்காகத்தான் அரசு நடைபெறுகிறது. அதானை பாதுகாப்பதற்கு அங்கே எலான் மஸ்க் பாதுகாக்கிறதுக்கு ட்ரம்ப் நடவடிக்கை எடுப்பது போல அதானை பாதுகாப்பதற்கு தான் மோடி அரசாங்கம். பார்லிமெண்ட்ல மோடி அந்த அதானி பற்றி பேசுறதுக்கு மோடி அனுமதிச்சாரா? அனுமதிக்கலையே. நண்பர்களே, நடந்து கொண்டிருப்பது சாமானியர்களுக்கு அரசு அல்ல. மோடி அரசு என்பது ஏழைகளுக்கான அரசு அல்ல, விவசாயிகளுக்கான அரசு அல்ல, தொழிலாளர்களுக்கான அரசு அல்ல, ஒடுக்கப்பட்ட அரசு அல்ல. மோடி அரசு என்பது அதானிக்காக, அம்பானிக்காக அந்த அரசை வீழ்த்தாமல் தமிழ் இந்திய மக்களை விடுவிக்க முடியாது என்பதை பாரதிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த அரசுக்கு எதிராக போராட்டம் என்று வருகிற போது இங்க பல தோழர்கள் சொன்னார்களே, எதற்காக வேலைநிறுத்த போராட்டம்? தொழிலாளர் கோரிக்கை மட்டுமா? தொழிற்சங்க உரிமை என்ற பிரச்சனை மட்டுமா? தோழர்களே, வைத்திருக்கக்கூடிய 17 கோரிக்கைகளில் ஒரு முக்கியமான கோரிக்கை என்பது ஏழை மக்களுடைய, உழைப்பாளி மக்களுடைய, நடுத்தர மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் பயன்படுத்துறாங்க, டீசல் பயன்படுத்துறாங்க, சம எரிவாயு கேஸ் வாங்குறாங்க. பெட்ரோல் டீசல் எரிவாயுவை குறைக்க வேண்டும் என்பது இதுவாக நடத்தக்கூடிய போராட்டத்தோடு முக்கியமான கோரிக்கை. தொழிற்சங்க அறையில் நடத்தக்கூடிய போராட்டம் இருக்கிறது தொழிலாளர்களுக்காக, ஒட்டுமொத்த தேசத்து மக்களுக்காக. ஏன் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க? என்ன கொடுமை தோழர்களே! கடந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் துவங்கிய பிறகு ரஷ்யாவுக்கு மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, உக்ரைனுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் யுத்தத்தில் அதிகமாக பலன் பெற்றது, அதிகமாக கொள்ளையடித்தது மோடியுடைய நண்பர் ரிலையன்ஸ் கம்பெனி உள்ளிட்ட பல கம்பெனிகள். நீ எப்படின்னு கேட்கலாம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை என்பது ஒரு பேரல் விலை என்பது $100. $100 கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணி இங்க சுத்திகரிப்பு செஞ்சு அதை $100 $90 பெட்ரோல் டீசல் விற்கிறாங்க, கேஸாவும் மாத்துறாங்க. ஆனால் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் துவங்கிய பிறகு தங்களுக்கு இந்திய ஆதரவு வேண்டும் என்ற காரணத்திற்காக ரஷ்யாவுடன் இருக்கக்கூடிய பொறுத்திருக்கக்கூடிய இந்தியாவுக்கு அந்த கச்சா எண்ணெயை $56 ஒரு பேரல் விற்பனை செய்யறாங்க. சர்வதேச மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் விலை என்பது $100. ரஷ்யா நமக்கு கொடுக்கிறது எவ்வளவு? $56. பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டாமா? டீசல் விலையை குறைக்க வேண்டாமா? எரிவாயுவை குறைக்க வேண்டாமா? 10-15 நாளைக்கு முன்னாடி பெட்ரோல் லிட்டருக்கு $2 உயர்த்தினாங்க, டீசல் $2 உயர்த்தினாங்க. கொள்ளையடிக்கிறார்களே. ஒரு சிறிய சமயம் எரிவாயு $5 உயர்த்தி இருக்கிறார்களே. நண்பர்களே, அந்த ரஷ்யாவில இருந்து க்ரூட் ஆயில் வருது, சுத்திகரி பண்றாங்க. ஒரு சொட்டு கூட இந்திய மக்களுக்கு மார்க்கெட்டுக்கு போகல. ரிலையன்ஸ் கம்பெனி கொள்ள அடிச்சுட்டே இருக்கிறான். ஒரு தகவல் வந்திருக்கிறது, அதாவது ஒரு நாளைக்கு ரஷ்யாவிலிருந்து நாம் இறக்குமதி செய்யக்கூடிய அந்த கச்சா என்பது ஒரு நாளைக்கு $2.1 மில்லியன் பேரல், அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு. 20 லட்சம் பேரல் $56 $56 இறக்குமதி செஞ்சு அதை சுத்திகரி பண்ணி ஒரு சொத்து கூட இங்க வைக்கிறது இல்லை, அப்படியே விளையாட்டு ஏற்றுமதி பண்ற சொன்னா அந்த கொள்ளையடிக்கிறது ரிலையன்ஸ் கம்பெனி. அந்த ரிலையன்ஸ் மோடியின் நண்பர் அதானி, அம்பானி. எல்லாருக்கும் தெரியாதா? அந்த ரிலையன்ஸ் கம்பெனி கப்பல் கட்டவே கிடையாது, கப்பல் அவனுக்கு கிடையாது. ரஷ்யா வந்து கச்சா எண்ணெய் இறக்குன உடனே அவன் கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சான்.
அங்கிருந்து அடிமாட்டு விலைக்கு $56 ஒரு பேரல் இருக்குது. என்ன இது கச்சா எண்ணெய் வருது, சுத்திகரிப்பு பண்றான், அது ஜெர்மனிக்கு போகுது, பிரான்சுக்கு போகுது, மற்ற நாடுகளுக்கு போகுது. இந்த கொள்ளை நடைபெற்று வருகிறது. சிஐடி சார்பாக, ஏஐடி சார்பாக பெட்ரோல் விலை குறைங்க, டீசல் விலை குறைங்க, எல்லா விலை குறைங்க சொல்கிற போது தொழிலாளர்களுடைய பிரச்சனை ஒட்டுமொத்த 140 மக்களுடைய தேச பிரச்சனை வருகிற போது நான் உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கு. மே 20 போராட்டம் என்பது தொழிலாளர்கள் கோரிக்கைகளுக்காக மட்டுமல்ல, தேசம் காக்கக்கூடிய மகத்தான போராட்டத்தை இவங்க நடத்த இருக்கிறாங்க.